ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யாத்ராகமம் 17வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது என்று பார்க்கிறோம். இந்த ரெவிதீம் சிவந்த சமுத்திரத்திற்கும் சீனா மலைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே இவர்கள் தங்கியிருக்கிறார்கள். இந்த இடத்துல அவர்கள் தங்கியிருக்கிற நேரத்தில் தண்ணீர் குடிப்பதற்கு 20 லட்சம் புருஷர்கள் மற்றும் குழந்தைகள், ஸ்திரீகள் எல்லாரும் இருக்கிறார்களே. இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தண்ணீர் பற்றாக்குறை காணப்படுகிறது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். இங்கே ஜனங்கள் 4 விதமான காரியத்தை செய்கிறார்கள். மோசையோடு கூட வாதாடுகிறார்கள். இப்போதான் அற்புதத்தை பார்த்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே கர்த்தரை பரீட்சை பார்க்கிற காரியத்தையும் செய்கிறார்கள். மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிற பாவத்தை இப்பொழுது 4வது முறையும் செய்கிறதை பார்க்கிறோம். நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்று தான் எப்பொழுதுமே அவர்களுடைய அந்த கசந்த வாழ்க்கையைத்தான் இங்கே முன்னுதாரணமாக காட்டி அங்கே சிறப்பாக இருந்தது போல பேசுகிறார்கள். அங்கே மோசே சொல்கிறாரு, கல்லறிய பார்க்கிறார்களே என்றான். அதாவது 4வது ஒரு காரியத்தையும் செய்கிறார்கள். வாதாடுகிறார்கள், கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், அங்கே கல்லறியவும் பார்க்கிறார்கள் என்று அங்கே மோசே ஆண்டவரிடத்தில் சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த. அவர் அந்த நதியை அடிக்கும் பொழுது தண்ணீர் ரத்தமாக மாறிச்சு. அந்த கோலை கையில் பிடிச்சிக்கிட்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ என்று ஆண்டவர் அங்கே கட்டளையிடுகிறார். அங்கே ஓரேபிலே உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடியது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்று அங்கே பெயரிடுகிறதை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். அதாவது ஓரேப் என்று சொன்னால் ஒரு பாழான இடம் என்பது இந்த சொல்லினுடைய பொருள். ஓரேப்பில் நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பொதுவான அந்த பெயர் கன்மலையை ஆண்டவர் அடிக்கும்படியாக மோசையின் இடத்துல சொல்கிறார். கன்மலையிலிருந்து நீர் பெருக்கெடுத்து அங்கே வருகிறது. இது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக காணப்படுகிறது. கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டதனுடைய பலனாக பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது போல இந்த காரியமானது இங்கே நடந்தேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி வறண்டு கிடக்கிற வனாந்தரம், இன்றைக்கி லட்சங்கள் நீர் தேடி அலைகின்ற ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாகம் தீர்க்கிற ஜீவ நதியானது கிறிஸ்து அடிக்கப்படுகிறதற்கு முன்பாக எங்கேயும் தென்படவில்லை என்பதுதான் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம். இன்றைக்கி வாடிப்போன மக்கள் வாதாட தொடங்கினார்கள். பொறுமை இழந்ததுனால பரீட்சை பார்க்க துணிந்தார்கள். முறுமுறுப்பு, முறையிடுதல் இவைகள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால அவர்கள் கற்களை எடுத்து எரிகிறதற்கு அங்கே தீர்மானம் எடுக்கிறதை பார்க்கிறோம். மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டார். தேவனோ இரக்கமுடையவராக அங்கே இறங்கி வந்ததை பார்க்கிறோம். நான் கன்மலையின் மேலே நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடிக்கப்பட்ட அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். கற்பாறை தண்ணீர் தடாகமாக ஒரு அதிசயமாக மாறினதை பார்க்கிறோம். இது வாழ்க்கை என்கிற ஒரு வனாந்தரத்தில் இன்றைக்கி உலகம் தவித்து கிடக்குது. ஜீவ நதியை தேடி இன்றைக்கி மதங்களின் மூலமாக ஆறுகளை நோக்கி செல்லுகிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். அங்கே போய் நாம் நீராடிட்டா, அங்கே போய் நாம் செய்துவிட்டால் காரியங்கள் நடந்துவிடும் என்று சொல்லி இந்த வாழ்க்கை என்கிற வனாந்தரத்தில் உலகத்தின் மக்கள் ஏங்கி கிடக்கிறார்களே. சாபம் பெற்ற இந்த வனாந்தர பூமியில் நம்ம ஜீவ தண்ணீரை எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் தேவன் மனிதனானார். தண்ணீர் கிடைக்க வாய்ப்பற்ற
அந்த கல்மலை போன்ற சூழலின் மத்தியில் கிறிஸ்து நொறுங்க அடிக்கப்பட்டதைத்தான் நாம் இந்த நாட்களிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். அவரது பலியானது உலகுக்கான ஒரு பதிலாகிற மரணமாக இருந்தபடியினால் அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஜீவ நீரோடைகளை அவர்கள் கண்டடைய முடியும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். ஆண்டவர் நமக்கு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்து அடிக்கப்பட்டதன் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே பொழிந்தருளப்பட்டார் என்பதை நாம் வேதத்தில் கற்றுக்கொள்ளுகிறோம். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரையில் இயேசு கிறிஸ்து பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு கிறிஸ்து அடிக்கப்படாமல், இயேசு கிறிஸ்து நொறுக்கப்படாமல் இருந்தபடியினால் கிறிஸ்து அடிக்கப்பட்ட பின்புதான் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டாரே, அந்த காரியங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறதற்கும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறதற்கும் நிழல் உருவமாக இந்த காட்சியானது இங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். மாசா அந்த இடத்துக்கு சோதித்தல் அல்லது பரீட்சை பார்த்தல் என்கிற பொருளுடைய பெயரை இடுகிறார்கள். மேரிபா அப்படின்னா கடிந்து கொள்ளுதல் அல்லது சண்டை போடுதல் என்கிற பொருள். இந்த காரியங்களை அவர்கள் செய்தபடியினால் இங்கே மோசே, மாசா, மேரிபா என்று பொருளை உடைய அந்த காரியங்களை அவன் அந்த பெயரை இடுகிறதை பார்க்கிறோம். இப்போது 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது யோசுவா இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார். யெகோவா என் ரட்சிப்பு. இந்த கிரேக்க மொழியினுடைய இந்த பெயருக்கு அர்த்தம்தான் இயேசு அப்படிங்கிற காரியம் வருகிறது. மோசையின் ஊழியக்காரன் என்கிற நிலையில் அவன் ரெவிதீமில் அங்கே ஏசாவின் வம்சத்தாராக இருந்த அமலேக்கியர்கள், காட்டுவாசிகளைப் போல வாழ்ந்தவர்கள் அங்கே இவர்களோடு கூட யுத்தத்துக்கு வருகிறார்கள். இப்போ மோசே அவன் தேவனிடத்தில் பரிந்து பேசுதல், அவரை சார்ந்திருத்தல் என்னும் நிலையில் தன் கைகளை ஏறெடுத்து இருக்கிற பொழுது இஸ்ரவேல் வெற்றியினுடைய விளிம்பை நோக்கினவர்களாக இருந்தார்கள். ஆனால் மோசையினுடைய கைகள் தளர்ந்தபோது அமலேக்கு வெற்றி பெறுகிறவனாக காணப்பட்டான். ஏசாவினுடைய இந்த வழித்தோன்றலாகிய அமலேக்கு மாம்சத்துக்கு அடையாளமாக இங்கே காணப்படுகிறான். அதாவது பொல்லாங்கும் நேர்மையற்ற தன்மையும் கொண்ட ஆதாமின் மனித இயல்பு, அதாவது மாம்சம் என்பதனுடைய பொருள். இந்த மனித இயல்பு இந்த மாம்சத்துக்கும் அமலேக்குக்கும் கீழ்கண்ட ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவி மனம் திரும்புதலின் போது நாம் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புகின்ற போது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது எகிப்து என்பது பாவத்தின் அடிமைத்தனம், அதிலிருந்து விடுதலை பெற்று நம்ம வருகிற பொழுது, மனம் திரும்புகிற பொழுது ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஆவிக்கு எதிராக போர் புரியும்படிக்கு இங்கே அமலேக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். தலைமுறை தோறும் மாம்சத்துக்கு எதிராக கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். ஆகவே தான் இங்கே அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான் என்று 16வது வசனத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தோடு கூட ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு யுத்தம் உண்டு. தங்களுடைய சொந்த மாம்சத்தோடு கூட யுத்தம் உண்டு. சாத்தானோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு. இவைகள் அமலேக்கை அடையாளப்படுத்தி, முழுவதும் மாம்சத்தை அடையாளப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசியின் இடத்திலிருந்து அவனுடைய மரணம் வரை, அங்கே அவன் அதாவது திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும் இங்கே முற்றிலுமாக அமலேக்கு அழிக்கப்படுவதில்லை. மாம்சத்தின் மேல் வெற்றி பெறுகிறதற்கு நமக்கு 2 வழிமுறைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒன்று ஜெபம், என்றொன்று தேவ வார்த்தைகள். இவைகளை நம்ம பயன்படுத்துகிற பொழுது
நிச்சயமாக இந்த மாம்சத்திலிருந்து நாம் வெற்றி பெற முடியும். இங்கே யோசுவா அருமையாக யுத்தம் பண்ணுகிறான். ஆனால் அங்கே கூட்டு ஜெபமானது ஏறெடுக்கப்படுகிறது. மோசேயினுடைய கரங்களை ஆரோனும் ஊரும் அங்கே தாங்கி பிடிக்கிறது நிமித்தமாக அவர்கள் கைகள் கீழே தளரவிடாமல் நிற்பதற்கு ஒரு கூட்டு பிரார்த்தனையை அவர்கள் அங்கே செய்கிறார்கள். இந்த காரியமானது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்துக்கு விரோதமாக, உலகத்துக்கு விரோதமாக, சாத்தானுக்கு விரோதமாக நாம் யுத்தம் செய்கிறதற்கு நமக்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். இங்கே ஊர் என்பவன் மோசையின் சகோதரியாகிய மீரியானின் கணவன் என்று சொல்லி கூட, அதாவது ஜோசப்பஸ் என்று சொல்லக்கூடியவர் அங்கே இந்த காரியத்தை சொல்லுகிறார். பின்னர் மோசே சீனாய் மலைக்கு சென்றிருந்த வேளையில் இவன் மக்களை கண்காணிக்கும்படி ஆரோனுடன் இருந்தான் என்று 24வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இங்கே கர்த்தர் என் கொடி, யெகோவா நிசி என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயரை இங்கே இடுகிறதை பார்க்கிறோம். எங்களுடைய வெற்றி கொடியாக கர்த்தர் இருக்கிறார், வெற்றியை தருகிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்விலே, வனாந்தர வாழ்க்கையிலே அவர்களுக்கு தாகம் ஏற்பட்ட பொழுது அங்கே அவர்கள் செய்கிற காரியங்கள், வாதாடுகிறார்கள், கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், அங்கே கல்லறிகிறதற்கு கூட, அதாவது பழி வாங்குகிறதற்கு கூட அவர்கள் துணிந்து நிற்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அங்கே மோசே தேவனிடத்தில் கேட்டபொழுது, அதாவது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைகிறதற்காக ஒவ்வொரு நாளும் கிருபாசன தண்டையில் நம்ம சேர வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நம்ம ஜனங்களிடத்தில் முறுமுறுக்க வேண்டியதில்லை, கர்த்தரை பரீட்சை பார்க்க வேண்டியதில்லை. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். மாம்சத்தை இந்த உலகத்தில் உலக மகா யுத்தத்தை பார்க்கிலும் உள்ளே ஒரு பெரிய மகா யுத்தம் பரிசுத்தத்துக்கு விரோதமாக எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை ஜெயிப்பதற்கு, அதை மேற்கொள்ளுகிறதற்கு எந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் பலத்தை பெறுகிறானோ அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும், அதாவது திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும் அவனுக்கு என்றென்றைக்கும் ஒரு யுத்தம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சாத்தான் அவனோடு கூட அவனுடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடும்படியாக, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து விடும்படியாக அவன் போராடுகிறான். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அந்த மாம்சத்தின் கை, அமலேக்கின் கை விரோதமாக இருக்கிறபடியினால தலைமுறை தோறும், அதாவது சாகர வரையிலும் அல்லது நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும் அல்லது திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவனிடத்தில் ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பட்டயமாக பயன்படுத்தி நாம் ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெயம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்கிற காரியத்தை இந்த அதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே நாம் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் சத்துருவை ஜெயிப்பதற்கு, உலகத்தை ஜெயிப்பதற்கு, மாம்சத்தை ஜெயிப்பதற்கு தேவையான கிருபைகளையும் பலனையும் பெற்றுக்கொண்டு நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.